சுத்தி வருவான். தட்டி தட்டி என்னை எழுப்பி கெஞ்சி கொஞ்சி ஊட்டி விடுவான். காப்பு காய்ச்ச கையால வாய் ருசிக்க வாங்கி தருவான். பட்டினியா அப்ப இருந்து என் அப்பனோட அழுக்கு வேட்டி கட்டி பார்த்தேன் ஒரு வாட்டி. 3 லட்சம் ரூபாய் 3 வருஷ படிப்பு, 4 வருஷ படிப்புல 1 வருஷம் நீங்க உங்க அப்பா கட்டிட்டாங்க. மீதி 3 வருஷம், 3 வருஷத்துக்கு 3 லட்சம் உங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து நாங்க உனக்கு கட்டுறோம். ஒரு நம்பிக்கையில அவங்க அப்பா உன்னை படிப்புல சேர்த்து விட்டுட்டாங்க, கண்டிப்பா நம்ம ஃபீஸ் கட்டிடலாம் அப்படின்னு. ஆனா அவரோட மரணம் எதிர்பார்க்காது, யாருமே விரும்பி அதை நம்ம இது பண்ணல. அந்த குடும்பம் எவ்வளவு தவிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு அப்பாவோட பிரசன்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என் அப்பனோட அழுக்கு வேட்டி கட்டி பார்த்தேன் ஒரு வாட்டி. ஒட்டி போன வயிற்றுல பொட்டி கடை கட்டி வருவான். தட்டி தட்டி என்னை எழுப்பி கெஞ்சி கொஞ்சி ஊட்டி விடுவான். அம்மாவோட தாலியை பேங்க்ல வச்சிருந்தேன், அதை இன்னைக்கு மீட்கணும். நேற்று ஃபோன் பண்ணாங்க. சரி, நான் வட்டியை கட்டுறதா இல்லை இது பண்றதா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்கள்கிட்ட கூட நான் கேட்டேன், அதான் எடுத்துடலாம் சார் அப்படின்னாங்க. ஆனா அதை விட முக்கியமானது அப்பாவை இழந்த ஒரு பெண்ணோட படிப்பு. சரிங்களா? அதுக்காக இந்த பணம் அங்க போட்டோம். அம்மாவோட தாலி தானே, அப்புறம் வட்டி கட்டி நம்ம அடுத்தது நம்ம பாத்துக்கலாம். இதுல என்ன இருக்கு? இதை எங்க அம்மா தவறி 5 வருஷம் ஆச்சுங்க. இதை கேள்விப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா எங்க அம்மா சந்தோஷப்படுவாங்க. இது மேல வச்சிருந்த நம்பிக்கையும் நீ கெடுத்துறாங்க. சரியா? படிப்பு மட்டும் தான் உனக்கு முக்கியமானதா இருக்கணும். படி, சீக்கிரமா நல்ல ஒரு வேலைக்கு போ, குடும்பத்தை காப்பாத்து, உன்னையும் நீ காப்பாத்திக்க.